என் தாய் கொடுத்த ஒரு சக்தி இருக்கு, உன்னை தட்டி எழுப்ப புத்தி இருக்கு. எங்க ஊர்ல எங்க முதலாளி பண்ற அக்கிரமத்தையும் நாங்க வாழ்ற லட்சணத்தையும் வந்து பாருங்க. எவ்வளோ ஆட்டோ வந்து இங்கே ஏலத்துக்கு வந்துருக்கு. இது வரைக்கும் இன்றைக்கி ஏலத்துக்கு ரெடியாக இருக்கிற வண்டிங்க. இப்போ வந்து அடுத்த பேட்ச் அங்கே வந்து கட்டணும். எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே நிறைய வண்டி சேல்ஸுக்கு இருக்குது. இல்லைன்னா உங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இல்லை வச்சிருங்க, நான் கேன்சல் பண்ணிடுறேன். விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவா எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆது குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். உடம்பில் வழிந்தோடும் உதிரம் உனை கேட்கும், நான் செய்த தீங்கு என்ன? சோத்துக்கு பியத்தீங்க நாய்களா? ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா? இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா? காதல் என்ற பேரை சொல்லி நடிப்பவன் மனிதனா? கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா? தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா? அவனே மனிதன். எங்கம்மா போற லேடிஸ்? யாருமா அவரு? எங்க போற நீ? யாரு அவரு? யாரு கூட ஏறி பைக்ல போறிய? உனக்கு பாதுகாப்பு இருக்கு? கொடுமை கண்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா? கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா? உன்ன மாதிரி ஆளு அடக்கிறதுக்கு யாராவது என்ன மாதிரி ஆளு அனுப்பி வைப்பான். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். கூலி அதிகமா வேணுமா? என்னது கூலியா? புறம்போக்கு நாயங்களுக்கு கூலி ஜாஸ்தி வேணுமாமா? ஏய் கிளம்புடா. எவன் என்கிட்ட கேக்குறான்னு பாப்போம். அப்பா பொருடா, அவ்வளவு தூரத்துக்கு துணிச்சல் வந்துருச்சு அவனுங்களுக்கு. கூலியை கூட்டி கொடுத்து பக்கத்தூர் ஆளுங்களை விட்டு அறுக்க சொல்லு. 10 நாளைக்கு பட்டினி கிடந்தா அந்த நாய்ங்க தானா வேலைக்கு வருவாங்க. போடா. புரியலையா? கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா.